இப்போ கண்ணனுக்கு ஆபத்து வரக்கூடாது, குட்டி கண்ணன் க்ஷேமமா இருக்கணும். முக்கியமா இந்த கண்ணெச்சில் திருஷ்டி போடுறவான்னு நிறைய பேர் இருக்கா, திருஷ்டி போடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போது ஐம்படை தாலியோடு தயாராக இருக்கிறோம். ஐம்படை தாலின்னா ஒரு பதக்கம். அந்த பதக்கத்துல பார்த்தா சுதர்சன சக்கரம், பாஞ்சஜன்ய சங்கு, கௌமோதகி கதை, ஷார்ங்கவில், நந்தகம் என்ற வாழ், ஐந்தினுடைய அந்த வடிவங்களும் பொறிக்கப்பட்ட ஒரு பதக்கம். அத கண்ணன் கழுத்துல அணிவிக்கணும். அதுக்கு ஒரு முத்து வடம். அப்போ முத்து வடத்திலே இந்த பஞ்சாயுத பதக்கத்தை கோத்து ஐம்படை தாலி, சம்ஸ்கிருதத்துல பஞ்ச ஆயுதம், தமிழ்ல ஐம்படை, படைனா ஆயுதம், ஐம்படைனா 5 ஆயுதம். அப்படிப்பட்ட பஞ்சாயுத பதக்கம், ஐம்படை தாலி, அதை தயாராக நாம் வைத்திருக்கிறோம். அங்க யார் கொண்டு வரான்னா குபேரன் கொண்டு வரானா. குபேரன் கண்ணபிரானுக்காக இதுவரை இந்திரன் சமர்ப்பிப்பதை பார்த்தோம், சிவபெருமான் சமர்ப்பித்ததை பார்த்தோம், தேவர்கள் எல்லாம் சமர்ப்பித்ததை பார்த்தோம், முதல்ல பிரம்மாவே தொட்டில் கொண்டு வந்தார்னு பார்த்தோம். இப்போது குபேரனானவன் கண்ணபிரானுக்காக அந்த ஐம்படை தாலியை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறானா. இதுதான் காட்சி. அப்ப தொட்டில்ல இருக்க குட்டி கண்ணன்ட்ட பெரியாழ்வார் யசோதை காட்டுறா, அங்க பாடுறா, குபேரன் வந்திருக்கான், உனக்காக ஐம்படை தாலி கொண்டு வந்திருக்கான். கிருஷ்ணா கிருஷ்ணா, இதை நீ அணிஞ்சு கொண்டா, இதை நீ அணிந்து கொண்டால்தான் உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கும், கண்ணெச்சில் படாமல் இருக்கும். குட்டி கண்ணா, இப்போ அந்த பஞ்சாயுதத்தாலான ஐம்படை தாலியையும் அணிந்து கொண்டு விட்டாய். தாலேலோ தாலேலோ, இனி நிம்மதியா தூங்குடா, துஷ்டர்கள் யாரும் உன்னை நெருங்க மாட்டார்கள். இப்போ பெரியாழ்வார் யசோதைட்ட கண்ணன் ஒரு கேள்வி கேட்டானா, எல்லாம் சரிதான், இது வரைக்கும் போட்ட திருவாபரணங்கள்லாம் போதாதா? ஏற்கனவே எனக்கு இத்தனை சாத்திவிட்டு மறுபடியும் இது வேற அணிவிக்கணுமான்னு கேட்டாலும். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, இதெல்லாம் ஆபரணமாடா அணிவிச்சேன், தூமணி வண்ணனே. மணி வண்ணன், மணி என்றால் நீல நிற ரத்தனம்னு அர்த்தம். மணி வண்ணன் அப்படின்னா நீல ரத்தனம் போல் வண்ணம் கொண்டவன். அதுவும் எப்படி? தூமணி வண்ணன், தூனா தூய்மையான, ஒரு தூய்மையான மணி, நீலமணி போல் வண்ணனே, வண்ணம் படைத்தவனே. உன் திருமேனியே ஆபரணம் மாதிரிதாண்டா இருக்கு. ஆபரணம் போல் இருக்கும் திருமேனிக்கு தனியா ஆபரணங்கள் போடுவாடா? அப்ப இது வரைக்கும் போட்டதெல்லாம் ஆபரணம் இல்ல, உன் அழகு ரொம்ப வெளியில தெரிஞ்சுடுத்துனா யாராவது கண்ணெச்சில் போடுவாளேன்னு மறைக்கிறதுக்குத்தான் ஆபரணங்கள் சாத்தினேன். அதைத்தான் இந்த தூமணி வண்ணனேங்கிறதுக்குள்ள பெரியாழ்வார் ஒழிச்சு சொல்லியிருக்காராம். இருந்தாலும் ஒரு பயம், அதுக்கு மேல யாராவது திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றதுன்ட்டு தான் பாதுகாப்புக்காக ஐம்படை தாலியையும் அணிவித்தோம். தூமணி வண்ணனே தாலேலோ தாலேலோ தாலேலோ, நன்னா தூங்குடா கிருஷ்ணான்னு சொல்லி தாலாட்டு பாடுவதுதான் இந்த 5வது பாசுரம்.